இனி இலங்கை செல்வோம். மன்னனுக்கு தகுந்த அறிவுரையை மந்திரிகள் பயப்படாமல் எடுத்துச் சொல்ல வேண்டும். விஷயங்களைக்குள் ராவணன் மேலும் பேசினான். ராமனும் பலவான், அவனது படையும் பலம் என்றான். அவர்கள் ஏதோ யுத்தி செய்து கடல் கடந்து வருவர் என்பது உறுதி. கடலை மட்டும் அரணாக நாம் நம்பியிருக்கக்கூடாது. நம் படையையும் நாம் பெருக்கிக் கொண்டு சண்டைக்கு தயாராக வேண்டும். எனவே நம் நலத்திற்கு வேண்டிய யோசனைகளை சொல்வீர்களாக என்று ராவணன் பேசி முடித்தான். இவனுக்கு இன்னும் புத்தி இருக்கிறது. மந்திரிகள் எல்லோரும் ஒரே குரலில் பேசினர். மன்னா, எவனுக்கு கடல் கடந்து நம் சேனையை எதிர்க்கும் சக்தி உள்ளது? நம் கோட்டை நல்ல காவல் உள்ளது. தங்களுடைய பலத்தை அறியாதவர் யார்? ஓகவதி நகரை வென்று தாங்கள் நகர்களின் தலைவனான நாகராஜனை வெல்லவில்லையா? குபரனை வென்று அவனது விமானத்தையும் இந்த லங்கையும் தாங்கள் அடையவில்லையா? மயன் என்றவன் பயந்து தன் பெண்ணையே தங்களுக்கு மனமுடித்து தரவில்லையா? பாதாளம் தங்களுக்கு பணியவில்லையா? காலகேயர்களை தங்களுடைய பராக்கிரமத்துக்கு எல்லை உண்டா என்ன? வருணனின் மகனையும் யமனையும் தாங்கள் ஜெயித்தது பொய்யா என்ன? உங்கள் மகன் இந்திரஜித் இந்திரனையே வென்றவன் ஆயிற்றே. அவனை அனுப்பினால் போதும். வானர சேனை ஓடிவிடாதா என்ன? கவலையை விடுவீர் என்றனர் அவர்கள். அரசே, என்னமாயிற்று? ஒரு வானரன் நாம் அஜாக்கிரதையாக இருந்த காலத்து நம்மை ஜெயித்தான். எதற்கு இரு மானிடர் பற்றியும் உமது கவலை? இது தேவையற்றது. அபாயம் ஒன்றுமில்லை. நாம் அந்த வானர சேனையை வெல்வது கடினமல்ல. அடுத்து துர்முகன் உத்தரவு கொடுங்கள். அந்த வானர சேனையை அழித்துவிட்டு வருகிறேன் என்றான். அடுத்தவன் வஜ்ரமுஷ்டன் என்ற அரக்கன், அரசே, நான் பிடித்திருக்கும் உலக்கையை பாருங்கள். இது இரத்தமும் சதையும் இல்லாமல் உலர்ந்து கிடக்கிறது. அந்த குரங்கை விடுங்கள். அவனை ஏவியவர்கள் ராமலட்சுமணர்கள். உத்தரவு கொடுத்தால் அவர்களையும் அவர்களது சேனையும் அழித்துவிட்டு வருகிறேன் என்றான் கோபத்துடன். மேலும் அவன் சொன்னான், நமது அரக்க வீரர்கள் சிலரை மானிட உருவில் ராமன் இருக்குமிடம் அனுப்பி பரதன் பின்னால் படையுடன் வருவதாக பொய் சொல்வோம். அதனை கேட்டு ஏமாந்து அவர்கள் அலட்சியமாக இருக்கும் பொழுது நாம் அவர்களை வான் மூலம் தாக்கி அழித்து விடலாம் என்று மேலும் ஆலோசனையை சொன்னான் அவன். கும்பகர்ணனுடைய மகன் நிகுமகன் எழுந்தான். நீங்கள் எல்லாம் பேசாமல் இருங்கள், நான் போய் அவர்களை அழித்து விட்டு வருகிறேன் என்றான். ஆளாளுக்கு ராவணனை தூண்டி விட்டு கொண்டிருந்தனர். இச்சமயத்தில் ராவணனின் தம்பியும் கருப்பு வடிவம் தாங்கிய தர்மத்தின் அண்ணன் எழுந்தான். அண்ணா, உனக்கு இதம் சொல்வதே இவர்களை வேலை. சாமபேத தான தண்டம் என்றுதான் வருகிறது என்பது உனக்கு தெரியாதா? சாமபேத தானம் பயனளிக்காத போதுதான் தண்டம். சண்டையை துவங்க வேண்டும். ராமன் போரில் தவறு இல்லை. தண்டகாரண்யத்தில் தன்னை எதிர்த்தவர்களையே தான் அவன் கொன்றான். அவனாக சண்டைக்கு வரவில்லை. ராமன் இல்லாத பொழுது நீ அவன் மனைவியை தூக்கி வந்தது தவறு. அவனிடம் சண்டையிட்டு ஜெயித்து சீதையை தூக்கி வந்திருந்தால் தவறில்லை. எனவே நீ முதலில் சீதையை ராமனிடம் ஒப்படை. பின் அவனை சண்டைக்கு அழைக்கலாம். அனுமனின் வீரத்தை நாம் எல்லோரும் கண்டோம். அதனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. எதிரியின் பலம், அவனது படை இவற்றை அறிந்து கொண்டு யுத்தம் செய்வது நல்லது. முதலில் சீதையை ராமனிடம் ஒப்படைப்பாயாக. இதனால் நம் குலம் தலைக்கும் என்று பயப்படாமல் பேசினான். ராவணனுக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அது இப்பொழுது ஊர்ஜிதமாயிற்று. சரி, மீண்டும் நாளை காலை அரசவை கூடட்டும் என்று எழுந்து சென்றார்கள். ராவணனும் சென்றான். மறுநாள் விடிந்தது. விபீஷ்ணன் விடிய காலமே எழுந்து ஜபதபங்களை முடித்துவிட்டு ராவணனை காண சென்றான். அண்ணனை எப்படியாவது நல்ல வழியில் செலுத்திவிட வேண்டும் என்பதே அவனது எண்ணம். எப்போதும் போல் ராவணனின் அரண்மனை மங்களமாக விளங்கிற்று. எங்கும் பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஆயுதங்களை தாங்கிய பெண்கள் எங்கும் இருந்தன. பிராமணர்கள் வேத கோஷம் செய்து கொண்டிருந்தார்கள். எங்கும் சுப்ரபாத கோஷங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட அரண்மனைக்குள் விபீஷ்ணன் கவலையுடன் நுழைந்தான். ராவணன் முன் போய் கை கூப்பி நின்றான் விபீஷ்ணன். முக்கிய மந்திரிகள் இருக்க ராவணன் விபீஷணனை பேச சொன்னான். அண்ணா, என்றான் விபீஷணன், எல்லாம் உம்முடைய நன்மைக்கே நான் பேசுகிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். நான் சொல்லும் விஷயங்களை ஆலோசித்து செய்ய வேண்டுகிறேன். நீரே என் தந்தை, நீரே என் தாய். நீர் என்று சீதையை கொண்டு வந்தீரோ,
அன்றிலிருந்து லங்கையில் எங்கு பார்த்தாலும் ஒரே அபசகுனமாக உள்ளது. ரோமாக்னி சரியாக எரிவதில்லை. எவ்வளவு அவி சொரிந்தாலும் அக்னி மூட மாட்டேன் என்கிறது. சரியான மந்திரங்களை சொன்னாலும் அக்னி மூழ்வதில்லை. பூஜை செய்யும் இடங்களில் பாம்புகள் ஓடுகின்றன. பிரசாதங்களில் எறும்புகள் மொய்க்கின்றன. பசுக்கள் சரியாக பால் கொடுப்பதில்லை. ஒட்டகங்கள் கோவேறு கழுதைகள் சரியாக உண்பதில்லை. அது தவிர இவை விபரீதமாக நடக்கின்றன. வைத்தியங்கள் சரியாக பிழைப்பதில்லை. காக்கைகள் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு அவலட்சணமாக கத்துகின்றன. அழுகுகளும் அவ்வாறே அவலட்சணமாக நடக்கின்றன. சகலம் தெரியாதவர்களும் இவற்றை கண்டு பயப்படுகின்றன. நரிகள் காட்டு மிருகங்கள் நகரத்துக்குள் நடமாடுகின்றன. இவையெல்லாம் நமக்கு ஆபத்து வரும் என்பதை குறிக்கின்றன. இவையெல்லாம் சீதை வந்த பிறகு தெரியும் அவசரங்கள் ஆகும். என்மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இங்குள்ளவர்களை கேட்டு பாருங்கள். நான் சொன்னது தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என்மேல் கோபம் கொள்ள வேண்டாம். வீணாக விரோதம் வேண்டாம். சீதையை திருப்பி கொடுத்துவிட்டு சுகமாக இருப்போம். இல்லை என்ற கத்தினான் ராவணன் ஆக்ரோஷமாக. எனக்கு பயமில்லை. என்னை நீ வீணாக பயமுறுத்த வந்துள்ளாய். இந்த எதிரியை நான் பெரிதாக எண்ணவில்லை. நீ போகலாம் என்று முகத்தை திருப்பி கொண்டான் ராவணன். ஆம், தயாதிகள் தன்னை கவிழ்க்க சதி செய்வதாக எண்ணினான் ராவணன். எனவே மீண்டும் மீண்டும் சபையை கூட்டுவதில் அவன் ஒரு ஆறுதல் அடைந்தான். வீதியில் இறங்கி தங்கமயமான தேரில் சென்றான் ராவணன். சுற்றிலும் கேடயமும் கத்தியும் ஏந்திய குதிரை வீரர்கள் இன்னும் பின்னும் சென்றார்கள். சிலர் குதிரை யானைகளில் ஏறி ராவணனை தொடர்ந்து சென்றனர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.